எடப்பாடி பழனிசாமி தரப்பின் ஆதரவாளர் அதிமுக மூத்த தலைவர் திரு செம்மலை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு செம்மலை, தற்போது உச்சநீதிமன்றத்தில் இரு தரப்பையும் உள்ளடக்கிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அதுல வேட்பாளரை இறுதி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இருதரப்பும் உள்ளடக்கிய பொதுக்குழு என்று உச்சநீதிமன்றம் எதை சொல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது பொதுக்குழு ஏற்கனவே கூட்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அந்த பொதுக்குழுவிலே இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அதே போல கட்சிக்கு விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு தீர்ப்பில் பொதுக்குழு 11ஆம் தேதி பொதுக்குழு செல்லும் என்று அவர்கள் தீர்ப்பளித்து விட்ட பிறகு, அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று முடிவெடுக்கப்பட்ட பிறகு இப்பொழுது எந்த குழுவை இவர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. அப்படி என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறபடி பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு கொஞ்சம் அவகாசம் இல்லை கூடுவதற்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 தரப்பும் ஏன் சமாதானமாக போகக்கூடாது, இடைத்தேர்தல் மட்டும்தான் உங்களுக்கான தற்போதைய தேவையாக இருக்கு, உடனே ஒரு உடனடி நிவாரணம் வேண்டும்னா இரு தரப்பும் ஏன் பேசி முடிவு செய்து சமாதானமா போகக்கூடாது, அதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால் பொதுக்குழு கூட்டித்தான் செய்யணும்னா 2 தரப்பையும் கூட்டி அது ஒரு கூட்டத்தை நடத்தி அதுல ஒரு வேட்பாளரை இறுதி செய்யுங்க. அப்படி புரியுது. அதான் அப்படி என்றால் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும், தேர்தலை ஒத்திவைக்க சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது நடப்பது சாத்தியமாகும். இன்னொன்று நீங்கள் சொன்னீர்கள் சமாதானமாக போக வேண்டும் என்று சொன்னால், இது உச்ச நீதிமன்றத்திலே பஞ்சாயத்து செய்வதற்கான பணியாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. எப்படி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பை சொல்லுகிற போது ஆன் மெரிட், அந்த மெரிட்டை வைத்து அவர்கள் உத்தரவு போட்டால் எல்லோரும் அந்த உத்தரவு கட்டுப்படுத்தும், எல்லோரையும் அதை கட்டுப்படுத்தும். ஆனால் பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது கட்டாய கல்யாணம் போன்று இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இவர்கள் அதாவது ஹிந்து பத்திரிகையில் ஒரு அதிக எடிட்டோரியல் சொல்லியிருந்தார்கள், whether warring faction can be yoked together by judicial dictat என்று சொன்னார்கள். எனவே ஒத்து வராதவர்கள், இணைந்து செயல்பட முடியாதவர்களை மறுபடி இணைந்து செயல்படுங்கள் என்று சொன்னால் இது கட்டாய கல்யாணம் போடுறதுதான். அதாவது டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆன பிறகு கணவன் மனைவி நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுதுன்னா அது. நன்றி திரு செம்மலை, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இது ஒரு குழப்பமான வழிகாட்டுதலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் திரு செம்மலை. நம்மோடு நேரலையில் இணைகிறார் நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். என்ன உத்தரவு? பாலா, இந்த விவகாரத்தில் மிக முக்கிய உத்தரவு ஒன்றை இந்த இடைக்கால ஒரு உத்தரவாக தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஈரோடு கிழக்கினுடைய இடைத்தேர்தலுக்கு மட்டும் இந்த உத்தரவுகள் பொருந்தும் என்பதை அனைத்து தரப்பும், அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு, ஓ பன்னீர்செல்வம், தேர்தல் ஆணையம் என அனைத்து தரப்பும் கருத்தில் கொள்ள வேண்டும், மனதில் வைத்துக் கொண்டு அது போன்ற செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது அனைத்து தரப்பிற்கும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பொதுக்குழு விவகாரத்தில் மிக முக்கியமாக அந்த தீர்ப்பானது நிலுவையில் இருக்கும் பொழுது தங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தான் திட்டவட்டமாக உச்சநீதிமன்றத்தில் இன்று தேர்தல் ஆணையமானது வாதங்களை முன்வைத்தது. அனைத்து தரப்பினுடைய வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வானது இன்று ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக வேட்பாளரை இறுதி செய்யும் விவகாரத்தில், அதாவது அதிமுக கட்சி சார்பாக ஒரு வேட்பாளரை தற்பொழுது அவர்கள் முடிவு செய்யலாம், அதையும் பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவில் முடிவு செய்வதற்கான ஒரு உத்தரவை தான் இடைக்காலமாக தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவின் பொழுது யார் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட உள்ளார் என்பதற்காக வாக்கு எடுப்பானது
தற்பொழுது நடைபெற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் நீதிபதிகள் உத்தரவாக தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். இதனுடைய முடிவுகள் அனைத்தையுமே அவையினுடைய தலைவராக இருக்கும் தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. பொதுக்குழுவின் பொழுது அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, யார் வேட்பாளர் என்பதற்கான அந்த வாக்கெடுப்பு, மற்றொன்று யார் கையெழுத்திட உள்ளார்கள், தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட உள்ள அந்த படிவத்தில் யார் கையெழுத்திட உள்ளார்கள் என்ற முடிவையும் பொதுக்குழுவானது முடிவு செய்ய வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் என்பவர்களுக்கு இடையேயான அந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் திரு செம்மலை. இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, நீங்க தொடர்ந்து பேசலாம். கேள்வி கேளுங்க. இல்ல, இந்த விவகாரம், அதாவது இரு தரப்பும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இரு தரப்பும் உள்ளடக்கிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதன் அடிப்படையில் ஒரு வேட்பாளரை இறுதி செய்து அனுப்பலாம். அங்கேயும் கூட ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், இவர்தான் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த வாக்கெடுப்பு நடத்தி அது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் கூறியிருக்காங்க. இந்த ஆலோசனை, இந்த அறிவுரை, அதாவது இதுவரை காணாத ஒரு புதுமையான ஆலோசனையாக தெரிகிறது. அதாவது கட்சி தலைவர் தான் அந்த கட்சியிலே ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து தேர்தலுக்கு நிற்பதற்கு வேட்பாளரை தேர்வு செய்வார். இதுவரை எந்த கட்சியிலும் பொதுக்குழு கூட்டி அல்லது செயற்குழு கூட்டி வேட்பாளரை தேர்வு செய்ததாக இதுவரை சரித்திரம் கிடையாது. அப்படியானால் சுயேட்சை வேட்பாளர் போடுகிறார் என்று சொன்னால் யார் தேர்ந்தெடுப்பது? ஒவ்வொரு கட்சி எப்படி சுயேட்சை வேட்பாளர் தேர்தல் நிற்பதற்கு உரிமை பெறுத்தாரோ அதை போல ஒரு கட்சி தன்னுடைய கட்சியின் சார்பில ஒரு வேட்பாளர் நிறுத்துவதற்கு அந்த கட்சிக்கு உரிமை இருக்கிறது, பொதுக்குழுவுக்கு அந்த உரிமை இல்லை. எனவே இது நான் வழக்கறிஞர் என்ற முறையிலே சொல்லுகிறேன், இது உச்ச நீதிமன்றமே பஞ்சாயத்து செய்வது என்பது சரியாகப்படவில்லை. இப்படி பஞ்சாயத்து செய்வது ஒரு கட்டாய கல்யாணத்தை செய்வதை போலத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு டைவர்ஸ் ஆன கேஸ டைவர்ஸ் ஆயிடுச்சு, விவாகரத்தே ஆன பிறகு கணவன் மனைவி நீங்க சேர்ந்து வாழ்ந்துங்கன்னு ஆலோசனை சொன்னா அது எப்படி வாழ்க்கை இனிக்குமா, வாழ்க்கை சரியா இருக்குமா? ஏற்கனவே உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவில நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும், பொதுக்குழு செல்லும் என்று தீர்மானம் செய்த பிறகு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு சரியா தவறா என்பதைத்தான் ஆராய வேண்டிய தவிர பஞ்சாயத்து செய்திகள என்ன இருக்கிறது? இப்பொழுது தேர்தல் ஆணையம் டைம் கேட்கிறது என்று சொன்னால் அவர்கள் வேண்டும் என்றே டிலே செய்கிறார்கள். அதேபோல ஓபிஎஸ் என்ன சொல்கிறார்? இது மாதிரி நான் இரட்டையை முடக்குவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்கிறார். இப்ப அவர் செய்வது முடக்குவதற்கான காரணம் தேர்தல் ஆணையம் அது ஒத்து போகிறது. நான் இன்னொன்றையும் இதுல ஏதோ அதாவது திட்டமிட்டு செய்வதாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் தேர்தல் ஆணையத்தை நான் உங்கள் வாயிலாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திருமகன் ஈவேரா இறந்த பிறகு ஒரே வாரத்திற்குள் இந்த தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னாலே பஞ்சாபிலே ராகுல் காந்தி நடைபயணத்திலே இறந்துவிட்ட ஒரு எம்பி இதற்கு முன்னால் அந்த இடம் காலியாக இருக்கிறது, அதற்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. அதுபோல மகாராஷ்டிராவே 2 எம்எல்ஏக்கள் இருந்ததால் காலியிடம் மாதக்கணக்கில் இருக்கிறது, அதை அவர்கள் வைக்கவில்லை. என்ன காரணம்? ஆக இது ஏதோ திட்டமிட்டு அவர் செய்வதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது தவிர, அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு சரியா தவறா, உண்டு இல்லை, சரி தவறு இல்ல, அது ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு தான் திரு செம்மலை, அந்த ஆர்டர்ஸ் ரிசர்வ்டா தான் இருக்கு. இது இப்போதைக்கு இடைத்தேர்தலை ஒட்டி வழங்கப்படுகிற ஒரு இடைக்கால உத்தரவுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த நாங்கள் தெரிவித்திருக்கிற இந்த வழிகாட்டுதல்கள் வெறும் இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கறதையும் நீதிபதிகள் கிளாரிஃபை பண்ணாங்க. நான் தயவு செய்து நான் கேட்கிறேன், இந்த ஆலோசனையை சொல்லுகிற இவர்கள் தீர்ப்பை ஒத்தி வைத்து 10 நாட்களுக்கு மேலாகிறது, தீர்ப்பையை சொல்லிவிட்டு போகலாமே, பஞ்சாயத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கு? அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இது கட்டாய கல்யாணமாகத்தான் தெரிகிறது, அல்லது விவாகரத்து செய்த கணவனையும் மனைவியையும் சேர்ந்தவர்கள் என்று ஆலோசனை சொல்வது போல இருக்கிறது. இது எப்படி சரியாக இருக்கும்? பொதுக்குழு கூட்டி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்ற தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லலாம் அல்லவா? இந்த 2 நாளிலே எப்படி பொதுக்குழு கூட்ட முடியும்? எப்படி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியும்? இது எந்த அரசியல் கட்சிகள் இந்தியாவிலே என்றைக்கு எங்கே எப்பொழுது செஞ்சிருக்கிற இது நீதிபதிகளுக்கு தெரியாதா?
இதெல்லாம் போகாத சட்ட ரீதியாக என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் அல்லது வழக்கறிஞர்கள் தரப்பு சட்ட நுணுக்கங்களோடு இந்த விஷயத்தை எப்படி ஆராய போகிறார்கள் என்பதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி தொலைபேசி இணைப்பின் வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தமிழ்மணி. உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் மிக முக்கியமாக இடைத்தேர்தலுக்கான ஒரு இடைக்கால உத்தரவாக இதை பிறப்பித்திருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டத்தை ரெண்டு தரப்பையும் கூட்டி ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அதுல வேட்பாளரை தேர்வு செய்யுங்க, வாக்கெடுப்பின் அடிப்படையில தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், இது 90% இபிஎஸ்க்கு வெற்றி. ஒவ்வொன்னா சொல்றேன் கேளுங்க. நேற்று உங்க டிபேட்ல நான் சொன்ன ஒரு 60% இபிஎஸ் சாதகமாக இருக்கும், 70% சாதகமாக இருக்கும், 30% எகென்ஸ்டா இருக்கும். ரெண்டையும் நான் டீடைல்டா எக்ஸாமின் பண்ண இந்த நிமிஷம் இந்த ஆணை என்பது 95% உறுதிப்படுத்திவிட்டது. ஒண்ணு, பொதுக்குழுவுல இபிஎஸ்க்கு தான் மெஜாரிட்டி இருக்கு, 2500 பேருக்கு மேல இருக்கிறாங்கிறத நீங்களும் நானும் சொல்லல, ஓபிஎஸ் சொல்றாரு, ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்றாங்க. அதனாலதான் நாங்க பொதுக்குழுவை ஏத்துக்க மாட்டோம், 1.5 கோடி தொண்டர்களும் ஓட்டு போடணும், அவங்க எங்க கிட்ட இருக்காங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அது அடிபட்டு போச்சு. பொதுக்குழுவுக்கு அதிகாரம் குறைந்தபட்சம் இந்த வேட்பாளரை இந்த தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதற்கு ரிவ்யூ ஐநாவுக்கெல்லாம் ஐநா சபைக்கு போவது எல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. 2 நாள்ல, ஏன்னா இது 15 நாள் நோட்டீஸ் எல்லாம் இதுக்கு பொருந்தாது உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு. இன்னொன்னு, இது நீங்க ஒரு 90% வெற்றி இபிஎஸ்க்குங்கிறீங்க. நம்மோட தொலைபேசியில பேசின முன்னாள் அமைச்சர் செம்மலை இபிஎஸ் ஆதரவாளர் என்ன சொல்றாருன்னா, இது டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, டைவர்ஸ் ஆனது மறுபடியும் கட்டாய கல்யாணம் பண்ணி ஏன் வாழுன்னு வற்புறுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சார், பல நேரங்கள்ல எனக்கு தெரியும், என்னை விட ஒரு மூத்தவர் அவருக்கும் தெரியும். அவரு சொல்ற எக்ஸாம்பிளே நான் சொல்றேன் சார். கணவன் மனைவி 20 வருஷமா